Hi friends, welcome to Geek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா Binance ஆப்ல ட்ரேடிங் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால டெய்லி 500 ல இருந்து 1000 ரூபாய் earn பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா மார்க்கெட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்பாட்ல தான் இத அப்ளை பண்ண போறோம். ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. விருப்பப்படுறவங்க ஃபியூச்சர்ஸ்ல கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுதா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காயின் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஏடியை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏடியை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் எல்லாமே இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் 5 மினிட்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3 மினிட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் மாதிரி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இஎம்ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேங்க, நீங்கள் அதே நம்பரே செட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ 1ல் 7 வச்சுட்டு இஎம்ஐ 2ல் 20, இஎம்ஐ 3ல் 35, இஎம்ஐ 4ல் 50, இஎம்ஐ 5ல் 200 அப்படின்னு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இஎம்ஐனா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இந்த ட்ரிக் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த இஎம்ஐ கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ 200 அப்படின்னு இருக்கும்ல, இதுதான் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்மில் லாஸ்ட் 200 டேஸோட கேண்டில்ஸோட அந்த டேட்டா நமக்கு காட்டும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்கா டவுன் ட்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ல ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு கேண்டில்ஸ்லாம். ஸோ இந்த வயலட் கலர் லைன் இஎம்ஐ 200க்கு மேலே கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு, கீழே கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்டில் பையிங் மட்டும்தான் பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் செல்லிங் பண்ணணும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ 7, இஎம்ஐ 20, அதாவது இஎம்ஐ 7ன்றது க்ரீன் லைனு, இஎம்ஐ 20ங்கிறது இந்த பிங்க் லைனு. ஸோ இந்த 2 லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கிற லைன்ஸ் தான். அது எந்த இடத்துல இந்த க்ரீன் லைன் இந்த பிங்க் லைன் இந்த லைனை கிராஸ் பண்ணுதோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பையிங் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 200 இஎம்ஐ இருக்குல்ல, இதை கிராஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த இடத்துல கூட பை எடுத்துக்கலாம். பை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பை எடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் மாதிரி வளையும், இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா செல் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கீழே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்துடும். திருப்பி பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துல இந்த பிங்க் லைனை க்ரீன் லைன் கிராஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ லைன் ரெட் லைன் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி க்ரீன் லைன் தான் மேலே இருக்குது. இந்த டைமில் ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த டைமில் பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், இப்போ $1.179 நம்ம இப்போ இங்கே பை எடுத்தோம் அப்படின்னா இப்போ மேலே போயிட்டே இருக்குது. இங்கே க்ரீன் லைன் மேலே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல கர்வ் மாதிரி விளையுது இல்லை, நம்ம இந்த இடத்துல செல் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க 1.179 எடுத்தால் 1.233. ஸோ இதிலே தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் டைம்லேயே ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல திரும்பி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கர்வ் மாதிரி இப்படி க்ரீன் கலர் வளையும் அப்படின்னா அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஃபஸ்ட்டு இண்டிகேஷனு. அடுத்து இந்த பிங்க் கலர் கிராஸ் பண்ண போகுது. இந்த இடத்துல பையிங் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல பையிங் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே ஃபுல்லாகவே. ஸோ அப் ட்ரெண்டில் என்ன பண்ணிக்கணும்னா ஃபியூச்சர் பைனான்ஸ் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அப் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் எடுத்துக்கணும். டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் இது பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா 5 மினிட்ல வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் 15 மினிட்ல போய்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டைம்
ட்ரெண்டு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்துட்டு என்ட்ரி வந்து 5 மினிட்டில் போய் எடுங்க. இப்போ டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம 5 மினிட்லேயும் போய் என்ன பண்ணிக்கணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் இப்போ ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டாக கொடுத்துக்கிட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 10% வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும். உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் பையிங்க்கு வந்து சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பையிங் எடுக்கிறோம், இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த முந்தின கேண்டில் இருக்குல்ல, முந்தின கேண்டிலில் வந்து லாங் விக் வந்து எங்கே வருதோ இந்த இடத்துல வந்து லாங் விக் வருதா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்மில் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. சொன்னால் செல்லிங் அதே மாதிரி தான். எந்த கேண்டில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ இப்போ நான் இங்கே என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின கேண்டில் இது கொஞ்சம் பெரிய கேண்டிலாக இருக்கோ லாங் பாடி கேண்டிலாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா ட்ரெண்ட் எப்போ வேணாலும் மாறும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மெயினாக இஎம்ஐவில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நம்ம எப்போயுமே 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறது நமக்கு அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் எம்ஐசிடி வந்து கொடுத்துட்றேன். எம்ஐசிடியில் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் வந்து கரெக்டாக காட்டுதான்னு பார்ப்போம். இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்வ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். இதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 இடத்துலையும் ஒரே சிக்னலே கொடுக்குது. இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சிக்னலே கொடுக்குது. அதே இங்கே போனோம் அப்படின்னா இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்வ் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல்லிங்க்கு வந்து எம்ஐசிடியில் காட்டுது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஸோ 15 மினிட்டில் வந்து அதேமாதிரி ட்ரெண்டு வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 15 மினிட்ல ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு 5 மினிட்ல போயிட்டு வந்து என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக எடுக்கிறது வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து மோரோவர் ஒரு 90% வந்து அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 500,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.